முக்கிய செய்தி, தமிழ்நாடு அரசியலில் அதிசயம் நிகழும் என்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். பதவி வெறிக்காக காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். பதவி வெறிக்காக காங்கிரஸ் ஆளுநர் எடுத்து வரும் ஒவ்வொரு நடவடிக்கையும் சரியான நடவடிக்கை என்றும் புதுச்சேரி மாநில செயலர் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் அரசியல் வெயில் அதிகம் என்றும் அதனால் புதுச்சேரி வந்திருப்பதாகவும் அன்பழகன் தெரிவித்திருக்கிறார். ஆட்சி அமைக்கிற கோரிக்கை நாங்கள் வைக்கிறோன்னா எங்களுக்கு ஆதரவு கடிதத்தோடு போவோம். 118 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு இல்லாமல் எடப்பாடியார் அங்கே போக மாட்டார். எங்கே போக மாட்டார்? கவர்னர். அது வேற விஷயம். விஜயை கொடுக்கலாம், அதுக்கு நான் யார் ஆதரவு கொடுப்பாருன்றீங்க? யாருடைய ஆதரவு இருந்தால் போக போறாரு. இல்லை அது எங்களுக்கு தெரியலப்பா. அதிசயம் நடக்கலாம். அதாவது ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் 1968 பேரறிஞர் அண்ணாவில் துரத்தடிக்கப்பட்ட காங்கிரஸ் 32 கிட்டத்தட்ட 58 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சியினுடைய சுகத்துக்கு தன்மானத்தை விட்டுட்டு எதிரெதிர் அணியில் போட்டியிட்ட போதிலும் ஸ்டாலினுக்கு துரோகத்தை செஞ்சுட்டு நீங்கள் விஜய் பின்னாடி ஓடுறீங்க. அப்போ காங்கிரஸ் நடவடிக்கை சரியானதா? அப்போ காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி. காங்கிரஸ் பல்வேறு நிலைப்பாடுகளை ஒரே டைமில் எடுக்கிறீங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட்டை வீட்டு காமிச்சிட்டு கேரளாவில் வரீங்க. இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா அதே கம்யூனிஸ்ட் நீங்கள் நாங்கள் அங்கே போயிட்டோம் வாங்கன்னு சொல்லிட்டு ஆதரவு அங்கே போய் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. இதுக்கு காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்யுது. விஜய் முதலமைச்சராக வருவதற்கு காங்கிரஸ் கட்சி அந்த அதிகார பதவி வெறிக்காக புரோக்கர் வேலை செய்யுது. கேவலமான புரோக்கர் வேலை. பேரறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தில் 58 ஆண்டுகளுக்கு முன்பு துரத்தி அடிக்கப்பட்ட இந்த காங்கிரஸ் பதவி வெறிக்காக தன்னுடைய நிலை மறந்து கேவலமான செயல்பாட்டில் ஈடுபடுது. அதை திராவிட இயக்கங்கள் நிச்சயமாக நாங்கள் முறியடிப்போம். பதவி வெறிக்காக காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்வதாக அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆளுநர் எடுத்து வரும் ஒவ்வொரு நடவடிக்கையும் சரிதான் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் 118 எம்எல்ஏக்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மையுடன் ஆளுநரை சந்திப்பார் என்ற பதிவையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சென்னையில் அரசியல் வெயில் அதிகம் என்றும் அதனால் புதுச்சேரி வந்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் தமிழக அரசியலில் அதிசயம் நடக்கலாம் எனவும் அவர் கூறியிருக்கிறார். அதிமுகவின் புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது தமிழ்நாடு அரசியலில் அதிசயம் நிகழ வாய்ப்பிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் பெரும்பான்மை எம்எல்ஏக்களுடன் ஆளுநரை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பார் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் காங்கிரஸை அவர் கடுமையாக சாடியிருக்கிறார். பதவி வெறிக்காக காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்வதாகவும் அவர் சாடியிருக்கிறார். பதவி வெறிக்காக காங்கிரஸ் புரோக்கர் வேலை செய்வதாக கூறியிருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.